ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பிரெட் சில்லி ரெசிபி. ஆனால் இதை நம்ம சைனீஸ் ஸ்டைலில் பார்க்க போகிறது இல்லை, நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக எண்ணெயெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு இந்தியன் ஸ்டைலில் சில்லி பிரெட். இந்த சூப்பரான சில்லி பிரெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான சில்லி பிரெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 8 பிரெட்டு வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். ஸ்கொயர் பீசஸாக, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக. இப்போ இதை வந்துட்டு இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. லேஸாக டோஸ்ட் ஆனால் போதும், கொஞ்சம் கிறிஸ்பாக ஆனால் போதும். இந்த ப்ரெட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், இந்த மாதிரி பொடி பொடியாக. ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லேட்டாக வதங்கிச்சு நம்மளோட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3. இப்போ 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம். வெங்காயத்தை இதோட சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம செய்கிறது இன்னைக்கு சைனீஸ் ஸ்டைலில் இல்லை, நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். அதனால எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். சைனீஸ் ஸ்டைலில் செஞ்சால் எல்லாமே கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டைலில் அதை நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பாருங்க, ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடுவோம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் லைட்டாக உப்பு இருக்கும், ஏன்னா நான் சாண்ட்விச் ப்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சில்லி பவுடர் சேர்த்துறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. சரி, இதோட சேர்த்து வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த மிளகாய் பொடியெல்லாம், பச்சை மிளகாவும் வரமிளகாய் தூளும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக ரொம்ப கம்மியாக, சும்மா கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த குடமிளகாவும் இதோட சேர்த்திடலாம். இந்த குடமிளகாவும் லேசாக வதங்கட்டும். இந்த குடமிளகாய் வந்துட்டு ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். லேசாவோட க்ரன்ச்சோடு இருக்கலாம் குடமிளகாய். இதையும் ஒரு நிமிஷம் இப்படி வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட குடமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரெட்ல எல்லா பக்கமும் இந்த மசாலாஸ் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சில்லி பிரெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ஈஸியான சில்லி பிரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.